இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொன்னப்பட எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அவர் மீண்டும் பெரிய சவாலாக இருப்பார். அவர்களை எல்லாம் இவர் பின்னுக்கு தெளிவார். அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் இங்கே வருவாங்க. அவர்களை விட இவர் அதிகமான ஒரு செல்வாக்கை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தாவேக்காவில் கூட நிறைய அதிருப்தியாளர்கள் உருவாங்க ஒரு காலத்தில் சீட்டு மறுக்கப்படுகிற பொழுது. ஆனால் அவர் வெற்றி பெற்றுட்டால் பாஜகவே எதிர்காலத்தில் அவரை அரவணைத்துக் கொள்ளும் அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம். அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது ஒரு நேயர்கள் கேள்வி கேட்டு அதற்காக நம்ம பதில் சொல்கிற ஒரு சிஸ்டத்தை கொஞ்ச நாளைக்கு முன்னால் நம்ம வச்சுருந்தோம். 9467208208 அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் நம்பர். அதில் நமக்கு பல்வேறு கருத்துரைகள், சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் நம்ம சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருந்தோம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு அந்த நம்பரை நான் மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன். நான் தொடர்ந்து அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் வருகை, லதா ரஜினிகாந்த் அவர்களுடைய தனி இயக்கம், இது தொடர்பாக நிறைய நண்பர்கள் நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு தொகுத்து தான் அந்த கேள்விகளை காமனாக எல்லாரும் கேட்ட கேள்விகளை எல்லாம் தொகுத்து நான் இதற்கான கேள்வி பதிலாக நான் உங்களுக்கு முன்னால் வழங்குறேன். இதில் முதல் கேள்வியாக, அண்ணாமலையினுடைய அரசியல் திடீர் வருகையா, திட்டமிடப்பட்டதா, இதை எப்படி பார்க்குறீங்க? அரசியல் தளத்தில் அவர் அதிர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த கேள்விப்பட்டது பல்வேறு இயக்கங்கள் தொடர்புடையவர்கள் எல்லாமே கேட்டது என்னுடைய தனிப்பட்ட நம்பர், இந்த சேனல் நம்பர், இதுக்கெல்லாம் வந்ததுக்கு தான் இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறேன். நம்ம யார் அரசியல், இப்போ எல்லா அரசியல் தலைவர்களும் அவங்க சொல்லியிருக்க பதில், பிஜேபி தலைவர்களை தவிர, அதில் பிஜேபி தலைவர்கள்னால் இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் கட்சி வெட்டிட்டு போகிறாங்க, நான் வாழ்த்து கூட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நயினா நாகேந்திரன் வெளியில் இது ஒரு அரசியல் ஆசியெல்லாம் பெற்று அவர் வரல, அதனால் நீங்கள் அப்படியெல்லாம் யாரும் போய் சேர வேணாம் அப்படின்னு கேட்க வேண்டிய சூழல் வந்திருக்கு. அப்படின்னாலே அவர் ஒரு அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறார். அவர் ஒரு 24 மணி நேரத்தில் 15 லட்சங்களுக்கு மேற்பட்டவர்கள் அதில் உறுப்பினராகி அவர் சொன்ன அந்த இயக்கம் போயிட்டுருக்கு. இப்போது நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, நாம் ஊடகங்கள் எப்படி பார்க்கணும், நமக்கு இன்னொரு அரசியல் கண்டென்ட்டுக்கான ஒருத்தர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு பார்க்கலாம். பட் அவர் அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கிறது அவருக்கு திட்டம் இருந்தது. நம்ம முன்கூட்டியே நிறைய காணொலிகள்லாம் பண்ணியிருக்கோம். பல்வேறு அரசியல் கருத்துரையாளர்கள், திறனாய்வாளர்கள், அரசியலாளர்கள்லாம் நம்ம போய் கேள்வி கேட்டு அதை நம்ம பதிவுகள் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். நாம் எப்படி பார்க்குறோம், அந்த ஒரு ஊடகவியாளரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, அவர் நிச்சயம் சில அதிர்வுகளை ஏற்படுத்துவார். அவருடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருமே அவருக்கு தெரியும் அவருடைய டேட்டா. ஆனால் வந்த புதிதில் அவர் தன்னை தயார்படுத்திக்கிறதுல ரொம்ப மெனக்கெட்ட, இப்போ உச்சரிப்பில் இருக்கட்டும், அவர் கொஞ்ச நாள் என்னதான் தமிழராக இருந்தாலும் கர்நாடகாவிலேருந்து வந்தபோது அவருடைய உச்சரிப்புகள், அப்புறம் அவர் இப்போது நான் ஒரு அதிரடியான பாலிடிக்ஸ் எல்லாம் பண்ண விரும்பலை அப்படின்னு சொன்னார். கல்ட்டு பாலிடிக்ஸ்லாம் நான் பண்ண விரும்பலை, அது வழிபாட்டு. ஆனால் அப்படி செஞ்சார் அப்படின்றது தான் உண்மை. அவருடைய வந்தபோது அவர் பெருங்கூட்டங்கள் திறனது, அதை அவர் கையாண்ட விதம், அதே மாதிரி பத்திரிகையாளர்கள் அவளை கையாண்ட விதம், கோவப்பட்ட விதம், இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் ஒன்றும் ஒரு வைப்ரேட்டாக மக்கள் சந்திக்கிறதுல தொடர்ந்து எல்லா விஷயங்களுக்கும் கருத்து சொல்வதாக அவர் தன்னை தயார்படுத்திக்கிட்டார். தன்னுடைய அவருக்கான ஒரு குழுவையும் அந்த மாதிரி அவர் ஒரு டீமை ரெடி பண்ணிக்கிட்டார். வார் ரூமெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணுற ஒரு ஸ்டைலில் இங்கே ஒரு மெத்தடை கொடுத்தவரில் அண்ணாமலை அவர்கள் மிக முக்கியமானவர். அதனால் அவர் ஒரு அரசியல் களத்தில் அவர் உறுதியாக அவருடைய வயது அது மாதிரியெல்லாம் இருக்குது. அவருடைய கடந்த கால படிப்பினைகள் அவருக்கு இருக்குது. அதாவது கட்சியில் ப்ளஸ் மைனஸ் எதெல்லாம் பேசக்கூடாதுன்னு அவருக்கு தடை விதித்தாங்களோ, இந்த தமிழ்நாடு தமிழ் தொடர்பான விஷயங்களை அதை பேசுவதற்கு அவர் ஆயத்தமாவார். இப்போது அவர் வந்தபோது தான் பிஜேபிக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருந்ததா, இது மாதிரி கூட அவர் தான் கட்சியை வளர்த்தினாரா, அதாவது அவருக்கான ஒரு ஸ்பேஸ் இருந்தது. நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் ஆளுமை மறைவு வரைக்கும் இந்த மாதிரி ஒரு புதிதாக ஒருத்தர் இங்கே ஒரு நினைச்சே பார்த்துருக்க முடியாது. ஏற்கனவே பிரபலமானவங்க வந்தாங்க. அதாவது விஜயகாந்த் அவர்கள் வந்தார், சீமான் அவர்கள் வந்தார். அப்போது அவங்க எந்த மாதிரியான அதிர்வுகளை ஏற்படுத்தினாங்கன்னு, அப்போ கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு, ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு தான் அதாவது தேசிய கட்சியை இங்கே இறக்கி ஒருத்தரை பண்ணலாம் அப்படின்னு திட்டமிட்டாங்க. அது இப்படி தான் அண்ணாமலை வந்தார். அப்போ வரும்பொழுதே அவருக்கு நீண்ட நாட்கள் நம்ம பிஜேபியில் இருக்க முடியாது அப்படின்னு அவர் நினச்சிருக்க கூடுன்னு தான் தோணுது. இன்றைக்கி அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைலெல்லாம் பார்த்தோம்னா அப்படி தான் தோணுது. அதனால் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அவர் அரசியல் வருகை, அவருடைய செயல்பாடு, அந்த அடிப்படையில் தான் நம்ம தொடர்ந்து அவருடைய நகர்வுகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அடுத்து ஒரு கேள்வி, 18 மாதங்களுக்கு முன்பிருந்து திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக
தலைமையின் மீதோ அல்லது கட்சியிலே அதிருப்தியாக இருந்திருக்கிறார் எனில் அதை அப்பொழுதெல்லாம் அவர் வெளிப்படுத்தாமல் இப்பொழுது சொல்ல வேண்டிய தேவை என்ன, அப்படி என்ன அதிருப்தி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு நிறைய பேர் கேட்ட கேள்வியினுடைய ஒரு தொகுப்பு. 18 மாதங்களுக்கு முன்னால அவர் அதிருப்தியா இருந்திருக்காருன்னா 18 மாதம் நீங்க அப்படியே கால்குலேட் பண்ணி போனீங்கன்னா கடந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து சரியாக ஒரு வருடமாக, ஒரு வருடம் 2 மாதம், ஒரு 14 மாதமாக அவருக்கு வந்து பதவி எதுவும் தமிழ்நாட்டில் பதவி அவருக்கு இப்போ எடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன காரணம்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதிமுகவோட கூட்டணி வைக்க வேண்டும், அதற்கு அண்ணாமலை மாதிரி இருக்கிறவங்கள தடையாக இருக்கிறாங்க. இப்போ 18 மாதங்கள் அவர் கால்குலேட் பண்ணுவோம். அப்படியே கிட்டத்தட்ட பண்ணுவோம். பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த அதிருப்தி வந்திருக்குன்னா, முதல்ல அது வந்து அதிருப்தி அண்ணாமலை மீது வந்ததாகத்தான் நம்ம கேள்விப்படுறோம். எப்படின்னா, நாம தனித்து நின்று, அதாவது பாஜக அதிமுகவோடு கூட்டணி சேராமல் தனித்து நின்னால் நம்ம இத்தனை தொகுதிகளை பெறலாம் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப உறுதியா இருந்தார். அவர் அண்ணாவை குறித்து பேசினார். அதாவது குறிப்பாக ஏடிஎம்கே குறித்து அவர் அதிகமாக பேசினார். அப்படி பேசி எடப்பாடி வந்து அண்ணாமலை தலைமையாக இருக்கிற வரைக்கும் நாம சேர்ந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் உறுதியா இருந்தது. அந்த கூட்டணி பிரிஞ்சது. ஒரு 2-3 காரணங்கள் இது ஒரு காரணம், இது மட்டும் ஒரு காரணம் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த தேர்தல் முடிவுகளில் நீங்க கூட்டி பார்க்கும்போது ஒரு 13 தொகுதிகள் அதிமுக பாஜக பெற்றிருந்த வாக்கு வந்து சேர்த்தோம்னா வெற்றி பெற்றிருக்க கூடும். அப்போ பிஜேபி வந்து தலைமை வந்து ரொம்ப சங்கடப்பட்டாங்க. என்ன இப்படி நீங்க பண்ணிட்டீங்க, என்னதான் இருந்தாலும் ஒரு 4.5 லட்சம் ஓட்டுகளை வந்து கோயம்புத்தூர் தொகுதியில் திரு அண்ணாமலை பெற்றிருந்தாலும் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் நிறைய செஞ்சாங்க. அதில் குறிப்பாக செந்தில் பாலாஜி கைது கூட அண்ணாமலையினுடைய ஒரு வலியுறுத்தல் தான் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இவ்வளவு செஞ்சும் கூட நீங்கள் வெற்றியை ஈட்டு தரல. நீங்கள் பொலிட்டிக்கலில் ஒரு பெரிய ரிசல்ட்டு, நீங்கள் கடைசியாக அது எத்திக்ஸுக்கு உள்ளே வருதா வெளியில் வருதா அடுத்த விஷயம், வெற்றி தான் பேசப்படும். அந்த வெற்றியை வந்து தவற விட்டுட்டோன்னும் பொழுது அவர் மீது வந்து இவர் இன்னும் நிறைய விஷயங்கள் முன் வச்சார். அப்போ இருந்தே அதிமுகவை நீங்கள் அனுசரிச்சிருக்கலாம், அதிமுகவோட இணங்கி போய்விடுவது தான் நமக்கு சரியாக இருக்குது. ஏன்னா திமுகவோட ஒத்துவரில் மற்ற எந்த பார்ட்டியும் பாஜகவோட நெருங்கி வரல, சின்ன சின்ன கட்சிகளை தவிர. அப்படி வரும்போது நீங்கள் அண்ணாமலையினுடைய அதிகப்படியான ஒரு செயல்பாடு, வார்த்தைகள் விட்டது தான் அப்படின்னும் போது அவர் சொல்கிற சஜஷன், நீங்கள் இங்கே மண்ணுக்கான அரசியல் பேசணும், அப்போது வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கும். இதெல்லாம் இவருடைய பதிலாக இருந்தது. இப்போது அதை வெளிப்படையாக அவர் சொன்னது நம்ம 2-3 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது அவரை கட்சி ஆரம்பிப்பது அப்படின்னு சொன்ன அந்த அவர் வந்து ஜூன் 4 சொல்கிறாரு. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே சிபிஎஸ்சி மொழிக் கொள்கையை பற்றி அவர் பேசியிருந்தார். அதுக்கு பாஜகவினருக்கே அது ஒரு பெரிய அதிர்ச்சியை எப்படி பதில் சொல்ல முடியல, அப்படி எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தடுமாறி நம்ம பார்த்தோம். அப்போது அவருடைய 18 மாத அவருடைய அதிருப்தி வந்து அந்த கட்சிக்குள்ளே இருக்க ஒரு கிளாஷாக இருக்குது. ஏற்கனவே இவர் நிறைய உள்கட்சியில் இருக்க நிறைய பேரை வந்து அவருக்குன்னு ஒரு தனி குழுவை ஏற்படுத்திட்டனால அந்த குழுக்களுக்கு ஒரு வருத்தம் இருந்ததையும் அது நம்ம பல பேரை வந்து பார்க்க முடிஞ்சது. அப்போது குறிப்பாக கேடி ராகவன் உட்பட பலரையும் வந்து நயினார் நாகேந்திரன் கூட முன்னால் ஒரு பெரிய நெருக்கமாக இல்லை. அது இன்னைக்கு வருங்காலத்தில் நம்ம தெரியும். அப்போ அதிருப்தி அப்படின்றது வந்து அவர் மேலேயும் முதல்ல இருந்தது. அவருக்கும் கட்சியில் தன்னுடைய பேச்சை கேட்கல, தன்னுடைய இன்னொரு நம்ம கைட்லைன்ஸ் கொஞ்ச நாள் நமக்கான வாக்குறுதி கொடுத்துருக்கலாம். ஏன்னா நீங்கள் முதலமைச்சர் ஒரு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் நீங்கள் தான் இருப்பீங்கன்ற வாக்குறுதி அவங்க கொடுத்தாங்க. அப்போ நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலினுடைய ஒரு தோல்விக்குங்கிறது ஒரு சீட்டு கூட வர முடியலன்னு தன்னை சோதிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் அவருக்கு இருந்திருக்க கூடும். ஒரு ஃபைனல் டெசிஷன் அப்படின்னு வரும்பொழுது அவருக்கு வந்து மத்திய அரசு அதுக்காக வந்து இப்போ கொங்கு பெல்ட்டில் கவுண்டர்கள் குறிப்பாக அவர்களுக்கான ஒரு பெரிய அளவில் ஒரு செல்வாக்கு வந்து அண்ணாமலை அவர்களுக்கு இருந்துச்சு. அப்போ அதை வந்து இவரை நகர்த்திட்டா அந்த செல்வாக்கு குறைச்சி போயிருமோன்னா திரு இன்னைக்கு மேதகு ஜனாதிபதி சிபிஆர் அவர்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டதையும் நம்ம பார்க்கணும். அப்போ இவருக்கும் மத்திய அரசு வாய்ப்புகள் கொடுத்து நீங்கள் இணையமைச்சராகவோ நீங்கள் கேபினெட் அந்தஸ்து வரைக்கும் நாங்கள் தரோம், நீங்கள் அங்கே போங்கன்றதை அவர் மறுத்துட்டார். அப்போ அதுதான் அங்கே ஒரு பெரிய அதிருப்தியாக இருந்தது, அதுதான் ஒரு பிளவாக இருந்தது. அதுக்கு அடுத்து இனிமேல் வந்து அவருடைய செயல்பாடு அப்படின்றத இன்னும் நம்ம என்ன மாதிரியான அதிருப்தியெல்லாம் வச்சுருந்ததை கூடிய சீக்கிரத்தில் அவர் சொல்லுவார்னு. இன்றைக்கு வந்திருக்கிற ஒரு பாலிடிக்ஸ் வைப்ரேஷன், நிறைய மீடியாக்கள், நிறைய அரசியல் கருத்துரையாளர்கள் எல்லாமே அவர் வந்து விஜய்க்கு சவாலாக இருப்பார்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க, உதயநிதிக்கு சவாலாக இருப்பார் அப்படின்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. இல்லை 2 பேருக்குமே அவர் ஒரு பெரிய மாற்று சக்தியாக உருவாயிருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இப்போது விஜய் அவர்களுக்கு அவர் இப்போ தான் ஆட்சி அமைச்சிருக்கார், ஒரு பெரிய சவாலாக இருப்பாரா அப்படின்னா அவருக்கு வந்து இப்போதைக்கு நீங்கள் இன்னைக்கு பார்க்கலாம், நிறைய அதிமுகவிலேருந்து அவர்கிட்ட இருந்து கட்சியில் வந்து சேர்றாங்க. குறிப்பாக உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன்லேருந்து, கடம்பூர் ராஜிலேருந்து, இப்படி நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து சேர்றாங்க.
அதிமுக தான் அவருடைய டார்கெட்டாக இருக்குது. அப்போது அவர்கள் வந்து அது எப்படின்னா திமுகவை எதிர்ப்பது தான், அந்த எதிர்ப்பில் உருவான கட்சி மட்டுமல்ல, அந்த ஒரு எதிர்ப்பில் வாழ்வது தான் அதிமுக. திமுகவை தொடர்ந்து எதிர்த்தவர்கள் தான் அங்கே சர்வே பண்ண முடிஞ்சிச்சு. அப்போது இங்கே நீ திமுகவுக்கான ஒரு தலைமை அங்கே இல்லை, அந்த தலைமைக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு, அதுக்கான ஒரு ஆள் இல்லை அப்படின்ற பொழுது பேச்சாளர்கள் கூட, பல பிரபலமான பேச்சாளர்கள் கூட இன்னைக்கு தாவேகாவுக்கு போகிறாங்க. அப்போது அங்கே வந்து இவர் பேசக்கூடிய விஷயங்களுக்கு கவுண்டிங் பண்ணுறதுக்கு ஒரு டீம் தயாராகிட்டு இருக்கு. சரி, இங்கே எடுத்துக்குவோம் அப்படின்னா உதயநிதிக்கு இவர் எந்த வகையில் சவாலாக இருப்பார்? ஏன்னா அந்த கட்சி அப்படின்றது மிகப்பெரிய கட்டமைப்பை கொண்டிருக்கிற கட்சி. நீங்கள் வந்து பூத் ஏஜென்ட்லேருந்து ஆரம்பித்து இது பல முறை நாமளும் சொல்லியிருக்கேன், எல்லா ஊடகங்களும் சொல்லுவோம். அப்படி இருக்கிற ஒரு கட்சியை வந்து நீங்கள் எந்த விதத்தில் சவாலாக ஆக்கிட முடியும்? அப்படின்னா இல்லை, அவர் வந்து எழுதி வச்சு பேசுகிறாரு, யார் விஜய் பேசுகிறாரு, உதயநிதி பேசுகிறாரு, எழுதாமே வச்சு பேசுவார், அவர் என்ன பேசுகிறாருன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் அப்படியெல்லாம் பார்க்க போனீங்கன்னா திரு ஆ ராசா சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருப்பார், பார்த்துருப்பீங்க. ரொம்ப உக்கிரமாக, ரொம்ப வேகமாக, ரொம்ப புள்ளி உரத்தோட அவர் எந்த துண்டு சுட்டும் இல்லாமல் பேசுவார். அப்போது இந்த மாதிரி வந்து பேசுறது ஒரு பெரிய செட்பேக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போது ஒரு திறமையான பேச்சாளருக்கு இந்த நாடு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா வைகோ இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கணும். எல்லா டாப்பிக்லையும் எல்லாத்தையும் அவர் வந்து ஒரு பெரிய சொற்பொழிவு பேசுகிறதாகட்டும், அதிரடியான பேச்சாகட்டும், அதை வந்து இருந்தவர் தான். ஆனால் இன்றைக்கி அவர் திமுகவை சேர்ந்துருது, இன்றைக்கி திமுகவிலேருந்து நகர்ந்து தாவேகாவுக்கு போகலாம் அப்படின்ற நிலைமையில் அந்த கட்சி இருக்குன்னு சொல்கிறேன் நான். அவர் உயர்த்தி சொல்கிற அதே இடத்துல குறைச்செல்லாம் சொல்ல, அவர் பேச்சுக்கு ஒரு பெரிய இல்லை. அதே மாதிரி நடிகர்கள் அப்படி தொடர்ந்து செல்வாக்கூடுறது எம்ஜிஆர் தவிர இங்கே வந்து தொடர்ந்து அரசியலில் வந்து வெற்றி பெற்றுள்ள ஜெயலலிதா அவர்கள் வந்து மாறி மாறி வெற்றி தோல்விகள் எல்லாம் சந்தித்தார், பெரிய உயர்வையும் தாழ்வையும் சந்தித்தார். அதே மாதிரி கருணாநிதி சந்தித்தார். இப்போது இங்கே வந்து கமலஹாசன் அவர்கள் வந்து இப்போ விஜய்க்கு கிடைச்சிருக்க வெற்றியும் கூட எந்த அளவுக்கு அது ஒரு நீடித்து போகும்னா அவர்களுடைய செயல்பாடை பொறுத்து தான். அதே மாதிரி உதயநிதி அவர்களுக்கு பெரிய சவாலாக இருப்பார், விஜய் அவர்களுக்கு சவாலாக இருப்பாருன்றதை முழுமையாக ஏற்றுக்க முடியாது. நீங்கள் அந்த கட்சி வந்து அவருக்கான ஒரு, அவர் தான் தலைவராக முன்னிறுத்துறாங்க. மற்றபடி கொள்கை விஷயங்களுக்கு ஏராளமான பேர் இருக்காங்க அதை பேசுவதற்கு. அதே மாதிரி அண்ணாமலையினுடைய ஒரு வளர்ச்சி இவங்க ரெண்டு பேரையும் செயல்பாடுகளை பொறுத்து தான் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் குறிப்பாக விஜய் அவர்களுடைய செயல்பாடை பொறுத்து தான் அண்ணாமலையினுடைய அரசியலினுடைய உயரம் அப்படின்னு இருக்குது. அவர் கொடுக்குற ஸ்பேஸ், பல விஷயங்களுக்கு அவர்கள் கொடுக்குற ரியாக்ஷன்ஸ், இல்லைன்னா ரியாக்ஷனே பண்ணாமல் இருக்கிறது, அல்லது தவறான ரியாக்ஷன்ஸ் மந்திரிகள் எல்லாம் கொடுக்கறது, இது மாதிரி இருந்தால் நிச்சயமாக அந்த ஸ்பேஸ் அவர் வந்து ஒரு பெரிய அளவில் பயன்படுத்திக்குவார். குறிப்பாக இப்போது நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளான திருப்பரங்குன்ற தீர்ப்பை நாங்கள் அப்படியே தொடருவோம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சென்னை நிர்மல்குமார் சொல்கிறார். அந்த விஷயம் நெருங்கி வரும்போது நிச்சயமாக அதில் வந்து அண்ணாமலை வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுப்பார். அந்த ஸ்டாண்டு வந்து தமிழ்நாடு அரசுக்கு, அதாவது குறிப்பாக விஜய் அரசுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கும். அந்த இடத்த ஃபில் பண்ண முடியாது உதயநிதி அவர்களால். இந்த மாதிரியான ஸ்பேஸ் நிறைய கிடைச்சதுன்னா, தேர்தல் வாக்குறுதிகளாகட்டும், சமகால பிரச்சனைகள் ஆகட்டும், அப்படி வரும்போது அண்ணாமலை வந்து ஒரு பெரிய அளவில் பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்குது. அப்போது அண்ணாமலையினுடைய வளர்ச்சி என்பது விஜய் அவர்களுடைய அரசியல் செயல்பாடுகள் தான் அடங்கி இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். பத்திரிகையாளர் நண்பர் வந்து கேட்டிருந்தார் இந்த கேள்வி என்னன்னா, அதாவது நயினார் நாகேந்திரன் நேற்று வந்து எங்களுடைய பிரதமர், உள்துறை அமைச்சர், அதில் தேசிய தலைவர் திரு நிதின் அவர்களுடைய ஆசையெல்லாம் அண்ணாமலைக்கு கிடையாது. இங்கே பிஜேபி கட்சியிலேருந்து போனவர்கள் சில பெயர்களை, கல்யாண் சிங், உமா பாரதி, எடியூரப்பா, இவங்களெல்லாம் பெயர்களெல்லாம் சொல்லி இவங்கெல்லாம் போய் கட்சி ஆரம்பித்து திரும்பி பிஜேபிக்கு தான் வந்தாங்க. அதனால் அண்ணாமலையினுடைய அரசியல் செயல்பாடு இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்னு அவர் கேட்டார். அவருக்கு சொன்ன சில பதில்களின் தொகுப்பை நான் சொல்கிறேன். என்னன்னா, நீங்கள் குறிப்பிட்ட இவர்கள் எல்லாமே ஆட்சி கட்டில் இருந்து ஆட்சியில் அதிருப்தி ஏற்பட்டு அவர்களால் வெளியில் சென்று சில குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை பெற்று, எடியூரப்பெல்லாம் 10% வாக்குகள் எல்லாம் பெற்றார். இப்போ இந்த சமாதானம் திருப்பி வந்தார். எப்படி வந்தாங்கன்னா, இந்த சமாதான முயற்சி அப்படின்றது 2013-12 காலகட்டங்களில் அத்வானி அவர்களினுடைய அரசியல், ஒரு பிஜேபியினுடைய ஒரு செல்வாக்கு அப்படின்றது கொஞ்சம் ஓரங்கட்டப்படுகிறது. முரளி மனோகர் ஜோஷி, ஜஸ்வந்த் சிங், யஸ்வந்த் சிங்கா, இந்த மாதிரி சீனியர் லீடர்கள்லாம் கொஞ்சம் ஓரங்கட்டிட்டு ஒரு காங்கிரஸினுடைய ஒரு அதிருப்தி, ஒரு மன்மோகன் சிங்கினுடைய அரசு 2.0 இருக்கிற பொழுது இவர்கள் எல்லாம், அதாவது அமித்ஷா தலைமையிலான குழு வந்து இவர்களெல்லாம் ஒன்றிணைக்குது. இது மாதிரி கட்சியில் அதாவது சின்ன வருத்தத்தோட வெளியில் போனவங்க, அத்வானி அவர்களினுடைய டீமில் நிறைய அதிருப்திகள் எல்லாம் உருவாயிருச்சு. அந்த டீமில் இருக்கவங்கெல்லாம்
அதிருப்தி அடைந்து போனவர்கள் எல்லாம் இவர் சேர்ந்து ஒன்றிணைச்சு அதற்கான முயற்சியில் வெற்றி பெற்றாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு கட்சி செல்வாக்குடையவர்கள் வெளியே போனாங்கன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்திலிருந்து 95 காலகட்டத்தில் சங்கர் சிங் வகேலான்னு ஒருத்தர் வந்து வெளியே போனார். அவர் போய் தனி குழுவோட போய் காங்கிரஸில் போய் காங்கிரஸ் மன்மோகன் சிங் 1.0 அவர் ஜவுளித்துறை மந்திரியெல்லாம் இருந்தார். கல்யாண் சிங் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அளவில் 2 முறை கட்சியை பிறந்துட்டு போய் 2 முறை தனி கட்சியை கண்டார். 1999 ஒரு முறை போனார், 2009 கரெக்டாக 10 வருஷத்துக்கு அப்புறம் போனார். பிறகு அவரும் வந்து சமாதானப்படுத்தப்பட்டு வந்தார். இப்போ அவங்களையே மக்கள் ஏற்றுக்கல, அந்த மாதிரி நிலைமை தான் அண்ணாமலைக்கு ஏற்படுனா அவங்களாம் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு வந்து வெளிப்படுத்திட்டாங்க. அப்போ அண்ணாமலை வெளிப்படுத்தலையா அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. அவர்கிட்ட 2 விஷயமும் இருக்குது. அவர் வந்து நிறைய விஷயங்களை அக்ரிசிவாக பேசுவார், மக்களோட வந்து உணர்வுகளை பிரதிபலிப்பார். அதே வேளையில் அவர் தனி ஒரு ஆவர்த்தனம் அந்த கட்சியில் தான் அந்த செயல்பாடு இருந்தார். அவர் தனக்குன்னு ஒரு செல்வாக்கு அங்கே கட்சியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு அவர் செஞ்சார் அப்படின்னு. அப்புறம் இன்னும் சில குற்றச்சாட்டுகள் அவர் அந்த இந்துத்துவ கொள்கைகளை தூக்கி பிடிச்சார். இப்போ கிட்டத்தட்ட நல்ல கண் அப்துல் கலாம் பெயர்களை எல்லாம் சொல்லி அவர் வரதுனால அந்த முகத்தை அவர் மாற்ற முயற்சி பண்ணுவார். அதனால் இதுக்கு இருந்த ப்ரீவியஸ் பாஜகவில் பதவிகள் வகித்து வந்து வெளியில் போன முன்னாள் முதலமைச்சருக்கு மந்திரிகளோட அண்ணாமலை ஒப்பிட முடியாது. இவர் வேற, இவர் கொங்கு பெல்ட்டில் குறிப்பாக ஒரு கவுண்டர் சமுதாயத்தில் இவர் வந்து செல்வாக்கு பெற்றிருக்கிறார். நீங்கள் நிறைய பேர் நண்பர்கள் கேட்ட கேள்வியில் அவர் வந்து யாருக்கு சவாலாக இருப்பார் அப்படின்னு கேட்கும்போது உதயநிதிக்கு சவாலாக இருப்பாரா, அவர் வந்து விஜய் அவர்களுக்கு சவால் அப்படின்னா அவர்களுடைய அரசியல் இவர் வென்றுவாரா அப்படின்னு பார்த்தா இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லப்பட எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அவர் மீண்டும் பெரிய சவாலாக இருப்பார். அது என்னன்னா அவரை எதிர்த்து அரசியல் பண்ண மாட்டார். அந்த கொங்கு பெல்ட்டில் அந்த கொங்கு சமுதாயத்தில் இன்னொரு தலைவராக உருவெடுப்பதன் மூலியமாக கொங்குநாடு மக்கள் கட்சி ஈஸ்வரன் அவர் கூட இருக்கிறாரு, அவர்களெல்லாம் இவர் பின்னுக்கு தெளிவார். அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் இங்கே வருவாங்க. அதை வந்து அவர்களை விட இவர் அதிகமான ஒரு செல்வாக்கை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது அதிமுகவிற்குத்தான் மிக ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பின்னடைவு. அப்புறம் நிறைய கட்சியில் இருக்கக்கூடிய அதிருப்திகள், இன்றைக்கி இருக்கிற நிறைய சின்ன சின்ன கட்சிகள் இருக்கக்கூடிய அதிருப்திகள், அவர்களுக்கான ஒரு பதவி, அவர்களுக்கான வெளிச்சம் பெற வேண்டும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இன்னும் தாவேக்காவில் கூட நிறைய அதிருப்தியாளர்கள் உருவாங்க. ஒரு காலத்தில் சீட்டு மறுக்கப்படுகிற பொழுது இப்போ தேடி தேடி பிடிச்சி சீட்டு கொடுத்தாங்க, இனிமேல் அவங்க வரிசை கட்டி நிற்பாங்க. இப்போ முன்னால் அதிமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து நிற்பாங்க. அந்த இடத்தில் வரும் பொழுது அண்ணாமலையினுடைய கட்சின்றது இன்னும் விரிவுபடுத்தப்படும். ஆனால் இதற்கு முன்னால் ஒப்பிடக்கூடிய கல்யாண் சிங், சங்கர் சிங் வகேலா, உமாபாரதி போல் அவர் இல்லாமல் இவருடைய தனித்த பயணம் செல்ல முடியும். ஆனால் மிக முக்கியமான கேள்வி, அவர் வெற்றின்னு ஒன்று வந்துட்டா அந்த வெற்றி எங்கே இப்போ எம்பிபி சீட் அவர் 5 சீட்டு போயிருக்கிறார். அவர் நான் காங்கிரஸோடைய போய் சேர முடியும்? அப்படி முடியாது. ஆனால் அவர் வெற்றி பெற்றுட்டால் பாஜகவே எதிர்காலத்தில் அவரை அரவணைத்துக் கொள்ளும் அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம்.